ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Pantechelearning. ஸோ ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டமான விஷயம் கிடையாது, அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஆனால் அது கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்குன்றது பார்க்கறது மட்டும்தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ இன்னையோட வீடியோவில் நம்ம எப்படி ஒரு அட்ராக்டிவான ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்னா என்ன? ரெஸ்யூம்னா நம்மளோட ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ், ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே ப்ரீஃபாக சொல்கிறது தான் வந்து ரெஸ்யூம். அண்ட் இது வந்து அடல்ட்ஸ்க்காக மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்ல, ஸ்கூல் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து இப்போ போற இன்டர்ன்ஷிப்ஸ், ஸ்காலர்ஷிப் எல்லாமே அப்ளை பண்ணணும்னா அவங்களுக்கு ரெஸ்யூம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதுக்கு ஒரு ரெஸ்யூம் வந்து அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்ரூட்டர்ஸ் வந்து நம்மளோட ரெஸ்யூம் தான் பார்ப்பாங்க. ஸோ அதை நம்ம கொடுத்துருக்கிற டீடைல்ஸ், நம்ம ப்ரொஃபைல்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ் அது எல்லாமே தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஜாப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ரெஸ்யூம் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ரெஸ்யூம், எப்படி நம்ம ரெகுலரா கிரியேட் பண்றது அப்படின்ற இந்த ரெஸ்யூம் தான் இது. அண்ட் இது பாத்தீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் இந்த ரெஸ்யூம் வந்து கண்டிப்பா சாட்டிஸ்பாக்சன் ஆக மாட்டாங்க, ஏன்னா இது ரொம்ப ஓல்டு டைப் ஆஃப் ரெஸ்யூம். இங்க பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த கெரியர் ஆப்ஜெக்டிவ், அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம ஏன் கொடுக்குறோம்னே ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது. அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னு கூட ஃபர்ஸ்ட் தெரியாது. ஸோ ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாமே ஓகே. ப்ராஜெக்ட்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் ஜாப்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு, அது மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. ஒரு ரெஸ்யூம்ன்றது ஒரு அட்ராக்டிவா இருக்கணும் அண்ட் ஒரு நியூ விஷயமா இருக்கணும். ஸோ ரெக்ரூட்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட ஒரு சிங்கிள் ரெஸ்யூம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 3 to 4 pages மாதிரிலாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ சிங்கிள் பேஜ்லேயே நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ற மாதிரி பார்க்கணும். அப்புறம் இப்போ நம்ம ஒரு ரைட்டான ஃபார்மேட்ல ஒரு அட்ராக்டிவான ரெஸ்யூம் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெஸ்யூம் வந்து கேன்வால எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். எதுக்கு நம்ம கேன்வா யூஸ் பண்றோம்னா அதுல வந்து ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் அதுல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வேணுமான டெம்ப்ளேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ரௌசர் போங்க, canva.com அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் தெரியும். ஸோ மேல ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா லாகின் ஆர் சைன் அப் இருக்கும். ஸோ நீங்க நியூ யூசரா இருந்தீங்கன்னா லாகின் கொடுத்து மெயில் ஐடி கொடுங்க. நெக்ஸ்ட் அது உங்ககிட்ட பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு கிளிக் பண்ணக்கு அப்புறமா நீங்க வந்து ஹோம் பேஜ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்க மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கேன்வா ஹோம் பேஜ் தெரியும். அதுல மேல பாத்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும், அங்க வந்து ரெஸ்யூம்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் தெரியும். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் சூஸ் பண்ணணுமோ அது நீங்க எடுத்து கிரியேட் பண்ணுங்க. நான் வந்து இப்ப இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மேல லெஃப்ட் கார்னர்ல இமேஜ், உங்க இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. அது வந்து ப்ரொஃபஷனல் மேனர்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் கீழே வந்து உங்க நேம் டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா டைட்டில், நீங்க என்ன ரோல்ல இருக்கீங்களோ அது வந்து டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே கான்டாக்ட் டீடைல்ஸ்ல வந்து ஃபோன் நம்பர், அட்ரஸ், இமெயில் ஐடி இருக்கணும். இந்த டீடைல்ஸ் நீங்க எப்பவுமே கரெக்டா கொடுக்கணும், ஏன்னா அதை வச்சுதான் அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சிருந்தீங்கன்னா ஸோ அதோட லிங்கையும் வந்து இதுல மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஜுகேஷன் டீடைல்ஸ், நீங்க பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா உங்க பிஜி காலேஜ் நேம், மார்க் எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணுங்க. தென் யூஜி, ஆஃப்டர் 12th, அப்புறமா 10th இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கில்ஸ்ல நீங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். அதுக்கப்புறமா இந்த இமேஜ், நேம், கான்டாக்ட் டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ், ஸ்கில்ஸ் இதெல்லாம் எப்பவுமே லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ன்ஷிப், அகாடமிக் ப்ராஜெக்ட், சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் ரைட் சைட்ல இருக்கணும். அப்புறமா நீங்க கெரியர் ஆப்ஜெக்டிவ், டிக்ளரேஷன், பர்சனல் டீடைல்ஸ், டேட், பிளேஸ் அதெல்லாம் எதுவுமே நீங்க மென்ஷன் பண்ண வேணாம். ஒரு சிங்கிள் ரெஸ்யூம் வந்து சிங்கிள் அட்ராக்டிவ் ரெஸ்யூம் வந்து இப்படிதான் இருக்கணும். ஸோ இது இருந்தாலே போதும், நீங்க வந்து எந்த ஜாப்க்குனாலும் இன்டர்வியூனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்டா வந்து நான் ஒரு கோட்டோட எண்ட் பண்றேன். The simpler you say it, the more elegant it is. இது வந்து ஆகஸ்ட் வில்சன் சொன்னது. ஸோ நம்ம எவ்வளவு சிம்பிளா வந்து இருக்கோமோ, எவ்வளவு சிம்பிளா கிரியேட் பண்றோமோ அவ்வளவும் நம்மளோட ஐடியாஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ சிம்பிள் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ்
queries எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நீங்க ஏதாவது சஜஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் வீடியோ உங்களுக்கு காமிக்கும்.